ஹலோ கோயம்புத்தூர், வெல்கம் பேக் டு அலைகேலம் சேனல். உங்களோட நான் சதான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் விஓசி பார்க்கில் அரசு பொருட்காட்சி வந்து போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கண்டிப்பாக அரசு பொருட்காட்சி போட்டுருவாங்க. ஒன்று விஓசி பார்க் கிரவுண்டு, இல்லைனா வந்து சென்ட்ரல் ஜெயில் கிரவுண்டில் வந்து போடுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நம்மளோட விஓசி பார்க் கிரவுண்டில் தான் வந்து எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சின்ன சேஞ்சு, எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோட என்ட்ரன்ஸ் இல்லாமல் பின்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸில் தான் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா ஃப்ளைஓவர் ஒர்க் போயிட்டுருக்கனால என்ட்ரன்ஸ் வந்து பேக் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சின்னது தான். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 15 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. May 26, 2024. ஸோ இன்னிலேருந்து 45 டேஸ்க்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து ரன் ஆக போகுது. அண்ட் இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா விஓசி பார்க் கிரவுண்ட் உப்பிலிப்பாளையம் இருக்கு இல்லையா, அங்கே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெகன்ட்டு சண்டே அதுவுமா பார்த்தீங்கன்னா விஓசி பார்க் வந்து களை கட்டிகிட்டு இருக்குது. செம்ம க்ரௌடு, ஹியூஜ் க்ரௌடு. அண்ட் இந்த எக்ஸிபிஷனில் உங்களுக்கு வந்து 4 வீலர் அண்ட் 2 வீலர் பார்க்கிங்கும் அவைலபிள் இருக்குது. இங்கே உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்டு பெரியவங்களுக்கு 15 ருபீஸ் வருது. சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு வயசு 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேனால் பார்த்தீங்கன்னா இவங்க இன்றைக்கி வந்து என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணலை. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு சார்ஜ் பண்ண மாட்டேன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எக்ஸிபிஷன் போட்டாலே க்ரௌடு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே கோயம்புத்தூரில் என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து பெருசாக வந்து மால் அண்ட் சினிமாஸ் தவிர வேறு எதுவுமே கிடையாது. பீச் எல்லாம் இல்லாதனால இந்த மாதிரி ஒகேஷனில் ஈவெண்ட் எல்லாம் போடும்போது மக்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு சின்ஸ் இது கவர்மெண்ட் எக்ஸிபிஷனால் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி, இல்லை எலக்ட்ரிசிட்டி, இந்த வேளாண் பல்கலை அண்ட் ஃபாரஸ்ட்டு, இதை பற்றி எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து கவர் ஆகிருக்கும். வழக்கமாக எல்லா எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டால்ஸ் வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து வரப்போகுது. அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ் இல்லை நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்டாலுமே ஆக்குபைடாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு A to Z குழந்தைகள் விளையாடுறதுக்கான உங்களுக்கு எல்லா பொருளும், அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸிபிஷன் ஐட்டம்ஸ் எக்ஸிபிஷனில் மட்டுமே கிடைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபுட் ஸ்டால்ஸும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்தாலே இந்த மாதிரி டெல்லி அப்பளம், இந்த மாதிரி நம்மளுக்கு சில்லி, காலிஃப்ளவர் சில்லி, மிளகா பஜ்ஜி, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சொல்ல வேணாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டால்ஸ் எல்லாமே இதில் ஆக்குபைட் ஆகிடுச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அண்ட் உள்ளே உங்களுக்கு இந்த 3D ஷோ இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ ஃபேண்டசி மாதிரி ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ கோயம்புத்தூரில் நடக்கிற நிறைய அப்டேட்ஸ், எக்கச்சக்கமான விஷயங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வந்தாலே போதும். ஸோ இந்த ஒரு எக்ஸிபிஷன்லேயே உங்களுக்கு 2024 to 2025 நடக்க போகிற அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ஒரு 2 hours நல்லா வைப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இன்னும் அடுத்த ஒரு 45 டேஸ்க்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் விஓசி கிரவுண்ட் உப்பிலிப்பாளையம்ல தான் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் என்னோடய சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்களா, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் டேவே விசிட் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரீ என்ட்ரியில், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸிபிஷனில் பேய் வீடு, வழக்கமாக போடுற பேய் வீடு மிஸ்ஸிங். அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ ஃபேண்டசி அண்ட் 3D ஷோ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னோ ஃபேண்டசிக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் காட்ட போகிறேன். அண்ட் அதுக்கான செப்பரேட் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம் நம்ம இப்போது. ஸோ கம்ப்ளீட்டாக பிளேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்னோ போட்டு ஒரு நல்லா டிஜே வைப் பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செம்ம கூல் ஒரு ஆம்பியன்ஸு, அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் நல்லா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி மணிக்கூண்டு இருக்கு இல்லையா, டவுன் ஹாலில் இருக்கிற மணிக்கூண்டு, அதோட ஒரு மாடல் இருந்துச்சு. டிக்டோ சேம் டு சேம் அப்படியே செஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் போயிட்டுருக்கிற இந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கு அண்ட் அந்த லேக் அப்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஜஸ்ட் போனீங்கன்னா வியூ பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு.
அண்ட் ஆல்சோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் மேம்பாலம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ராபப்ளி ஜூலையில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ணிடுறதா நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மாடல் அண்ட் அவினாஷி ரோடோட மாடல் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம செம்மொழி பூங்கா வரப்போகுது இல்லையா, நம்ம இந்த ஜெயில் கிரவுண்டில் அதோட மாடல் எல்லாமே வந்து இந்த ஒரு இதில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து செம்மொழி பூங்காவில் வரப்போகிற ஒரு பெரிய பார்க்கு, அதோட மாடல் தான் அது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஃபைனலி வீடியோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். மே 1st வீக்கே ஸ்டார்ட் ஆகிருக்க வேண்டிய இந்த ஒரு எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா லைக் 25th of May வந்து போட்டிருக்காங்க. ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கோயம்புத்தூரில் லாஸ்ட் ஒரு 10 days செம்ம மழை. அந்த ஒரு மழை ரீசன்னாலே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் போஸ்ட்போன் பண்ணி இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இது அந்த கரெக்டான டைமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்களும் இந்த எக்ஸிபிஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. டைம் இருந்தால் வீக்கெண்டில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டே உள்ள என்ட்ரி ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறையா லைக் கேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் லான்ச் பண்ணலை. உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாம் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் ரைட் போகிறதுக்கெல்லாம். ஸோ எல்லாமே உள்ளே போனதுக்கப்புறம் ரைடுக்கு எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல அப்டேட்டோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, start by from Saddam Sadu. Take care.